ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்குறோன்னா தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள். ஏன் அந்த டாபிக் பார்க்குறோன்னா, நம்ம இருக்கிற இடத்த பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறோம். தமிழ்நாடை பற்றி இந்த புவியியல் அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு வரலாறு எல்லாமே இதிலே வரும். வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம். அறிமுகம் கொடுத்துருக்குறாங்க. அறிமுகத்தில் காலநிலை நம் மாநிலத்தை இந்தியாவில் தனித்துவம் கொண்டதாக உருவாக்கியுள்ளது. இது வெப்பமண்டல கடற்கரைகள், நீர்வீழ்ச்சிகள், மலைகள், காடுகள், பல்வகை தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை கொண்டது. தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே ஒரு தனித்துவமான மாநிலமாக தெரியும். டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1956ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழியியல் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளன. ஆமாம், மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து 1956 சொல்கிறாங்க. அமைவிடம் மற்றும் பரப்பளவு. இந்தியாவின் 28 மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. இது இந்தியாவின் தென்பகுதியில் அமைந்துள்ளது. இதன் நிலப்பரப்பு 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம் முதல் 13 டிகிரி 35 மினிட்ஸ் வட அச்சம் வரையிலும், 76 டிகிரி 18 கிழக்கு தீர்க்கம் முதல் 80 டிகிரி 20 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவியுள்ளது. தமிழ்நாட்டின் கோடி பகுதிகளாக கிழக்கில் கோடியக்கரை, நம்ம கிழக்கு கொடியக்கரை இருக்குது, மேற்கே ஆனைமலை, வடக்கே வந்து பழவேற்காடு ஏரி, கிழக்கே வந்து குமரிமுனை, தெற்கே குமரிமுனை. தமிழகத்தின் பரப்பளவு 1,30,058 சதுர கிலோமீட்டர். இது இந்தியாவின் 11வது பெரிய மாநிலமாகும். இந்திய பரப்பில் சுமார் 4% கொண்டுள்ளது. இந்தியா வந்து ஆசிய கண்டத்தில் வந்து 2.4% இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து தமிழ்நாடு எவ்வளோ இருக்குன்னா 4%. எல்லைகளும் அதன் அண்டை மாநிலங்களும். கிழக்கே வங்காள விரிகுடா இருக்குது, மேற்கே வந்து கேரளா, ஆந்திரா, வடமேற்குன்னு பார்த்திங்கன்னா கர்நாடகா, தெற்கே இந்திய பெருங்கடலும் தமிழ்நாட்டின் எல்லைகளாக அமைந்துள்ளன. மன்னர் வளைகுடா மற்றும் பாக் நீர்ச்சந்தி தமிழ்நாட்டையும் இந்தியாவின் தென்கிழக்கில் உள்ள இலங்கையும் பிரிக்கிறது. எங்கன்னா நம்ம பாம்பன் பாலம் பக்கத்தில். குஜராத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 940 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்தியாவின் 3வது நீளமான கடற்கரையை கொண்டுள்ளது. நம்ம மெரினா பீச். அரசியல் பிரிவுகள். தமிழ்நாடு உருவான காலகட்டத்தில் 13 மாவட்டங்கள் மட்டும் இருந்தன என்பதை நாம் முன்பே அறிந்தோம். அதன் பிறகு நிர்வாக வசதிக்காக தமிழ்நாடு பலமுறை மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் தற்போது புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள மாவட்டங்களான கள்ளக்குறிச்சி, தென்காசி, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் ஆகியவற்றுடன் 37 மாவட்டங்கள் உள்ளன. பின்வரும் அட்டவணையில் மாநில நிர்வாக பிரிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஸ்டார்டிங்கில் வந்து 13 மாவட்டம் தான் இருந்திருக்கு, ஆனால் இப்போ வந்து 37 மாவட்டம் இருக்குது. கொடுத்துருவாங்க பாருங்கள். மாவட்டம், வருவாய் கோட்டம், வட்டம், பீர்க்காக்கள், வருவாய் கிராமங்கள், மாநகராட்சிகள், நகராட்சிகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது நீங்கள் புக் வச்சிங்கன்னா ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. இயற்கை அமைப்பு. தமிழ்நாட்டின் முக்கிய இயற்கை அமைப்புகளையும் அதன் அம்சங்களையும் படத்தில் காணலாம். தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமியில் தமிழ்நாடு அமைந்துள்ளது. ஆமாம், டெக்கான பிளேட்டில் தான் நம்ம தமிழ்நாடு இருக்குது. இப்பகுதி கிரேட்டீசிஸ் காலத்தில் 135 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து சென்ற கோண்டுவானா நிலப்பகுதியிலிருந்து உருவான ஒரு பகுதியாகும். தமிழ்நாடானது நிலத்தோற்றத்தின் அடிப்படையில் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள் மற்றும் உள்நாட்டு சமவெளிகள் என 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. நம்ம இந்தியாவையும் 5 பெரும் பிரிவுகளாக பிரிப்போம், அதுமாதிரி தமிழ்நாட்டையும் 5 பெரும் பிரிவுகளாக பிரிப்போம். மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலை வடக்கே நீலகிரி முதல் தெற்கே கன்னியாகுமரி மாவட்ட சுவாமித்தோப்பில் உள்ள மருதமலை வரை நீண்டுள்ளது. நீலகிரியிலிருந்து கன்னியாகுமரியில் உள்ள சுவாமித்தோப்பில் உள்ள மருதமலை வரை நீண்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை. இம்மலையின் உயரம் 2000 மீட்டர் முதல் 3000 மீட்டர் வரை வேறுபட்டுள்ளது. இது 2500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உடையது. இம்மலை தொடர்ச்சியாக இருந்தாலும் சில கணவாய்கள் காணப்படுகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து தொடர்ச்சியாக இருக்கும், ஆனால் இடையில கணவாய்கள் வரும். அது முக்கியமான கணவாய்கள் வாங்க பார்க்கலாம்.
அந்த கணவாய் பாருங்கள், பாலக்காட்டு கணவாய், செங்கோட்டை கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய் மற்றும் அச்சன்கோவில் கணவாய் ஆகியன இத்தொடரின் முக்கிய கணவாய்களாகும். எக்ஸாமில் கேட்கலாம், இந்த கணவாயெல்லாம் கொடுத்து எந்த கணவாயில் வராது அப்படின்னு கேட்கலாம். கொஞ்சம் அந்த 4 கணவாய் முக்கியமான கணவாய் பார்த்துக்குங்க. நீலகிரி, ஆனைமலை, பழனிமலை, ஏலக்காய் மலை, வருசநாடு, ஆண்டிப்பட்டி மற்றும் அகத்தியர் மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள முக்கிய மலைகளாகும். முக்கியமான மலைன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி, ஆனைமலை, பழனிமலை, ஏலக்காய் மலை, வருசநாடு, ஆண்டிப்பட்டி மற்றும் அகத்தியர் மலை, அதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையோட முக்கியமான மலைகள். ஃபர்ஸ்ட் நீலகிரி மலை. நீலகிரி மலை தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இம்மலையில் 2000 மீட்டருக்கு மேல் உயரம் கொண்ட 24 சிகரங்கள் காணப்படுகின்றன. 2000 மீட்டருக்கு மேலே தான் இருக்குது உயரம். இதில் முக்கியமான 24 சிகரம் இருக்குது. இம்மலையின் உயரமான சிகரம் தொட்டபெட்டா. கொஸ்டின் கேட்கலாம், நீலகிரி மலையின் உயரமான சிகரம் என்னென்னு கேட்கலாம். தொட்டபெட்டா 2637 மீட்டர். அடுத்து முக்குருத்தி 2554 மீட்டர் உயரம் கொண்ட மற்றொரு சிகரமாகும். ஊட்டி, குன்னூர் ஆகியவை இம்மலையில் அமைந்துள்ள முக்கிய மலை வாழிடங்களாகும். நம்ம போகிறோம்ல ஊட்டி, குன்னூர்லாம் போகிறோமே கூட, அதெல்லாம் இதில் தான் இருக்குது. 2700க்கும் அதிகமான பூக்கும் தாவரங்கள் மற்றும் மாநில விலங்கான நீலகிரி வரையாடு இங்கு காணப்படுகின்றன. நம்ம தமிழ்நாடு மாநில விலங்கான நீலகிரி வரையாடு எங்கே இருக்குது? நீலகிரி வரையாடு நீலகிரி மலையில் தான் இருக்குது. அடுத்தது ஆனைமலை. ஆனைமலை தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநில எல்லைப் பகுதியில் பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கே அமைந்துள்ளது. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆனைமலை புலிகள் காப்பகம், ஆழியாறு பாதுகாக்கப்பட்ட காடுகள், வால்பாறை மலைவாழிடம், காடம்பாறை நீர்மின் நிலையம் போன்றவை இம்மலைப்பகுதியில் அமைந்துள்ளன. ஆழியாறு மற்றும் திருமூர்த்தி அணைகள் இம்மலையின் அடிவாரத்தில் கட்டப்பட்டுள்ளன. நம்ம வால்பாறைக்கு மேலே ஏறும் பொழுது இந்த ஆழியார் டேம் கீழே இருக்கும். நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆழியார் டேம் தான் இருக்கும். பழனிமலை. பழனிமலை மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதியாகும். மற்றவை திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளன. என்ன சொல்கிறாங்க? மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி தான் பழனிமலை. மற்றவை திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளன. நம்ம பழனிமலையே திண்டுக்கல் மாவட்டம் தான் சொல்லுவாங்க. பழனிமலையின் மிக உயர்ந்த சிகரம் வந்தாராவ் 2533 மீட்ரு. கேட்கலாம் எக்ஸாமில், பழனிமலையின் உயர்ந்த சிகரம் எதுன்னு கேட்கலாம். வந்தாராவ். அதுக்கு அடுத்து வேம்படிச்சோலை 2505 மீட்ரு. இதன் 2வது உயர்ந்த சிகரமாகும். மலைவாழிடமான கொடைக்கானல் 2150 மீட்டர் பழனிமலையின் தென் மத்திய பகுதியில் அமைந்துள்ளது. இதுவும் கேட்கலாம். கொடைக்கானல் எந்த மலையில் அமைஞ்சிருக்குன்னா பழனி மலையில் அமைஞ்சிருக்கு. அதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஏலக்காய் மலை. தமிழ்நாட்டின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள இம்மலைகள் ஏலமலை குன்றுகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. இங்கு அதிகமான ஏலக்காய் பயிரிடப்படுவதால் இப்பெயர் பெற்றது. ஏன் ஏலக்காய் மலைன்னு சொல்கிறாங்கன்னா, அங்கே ஏலக்காய் அதிகமாக விளையுமா, அதனால தான் அது ஏலக்காய் மலை. மிளகு மற்றும் காப்பி ஆகியன இம்மலைப்பகுதியில் பயிரிடப்படும் முக்கிய பயிர்களாகும். இவை வடமேற்கில் ஆனைமலையோடும், வடகிழக்கில் பழனிமலையோடும், தென்கிழக்கில் ஆண்டிப்பட்டி மற்றும் வருசநாடு குன்றுகளோடும் இணைகின்றன. அடுத்தது பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்கள். ஃபர்ஸ்ட் ஹைட்டர்லேருந்து தொட்டபெட்டா 2637 மீட்ரு. அடுத்தது முக்குருத்தி 2554 மீட்ரு. வேம்படிச்சோலை 2505 மீட்ரு. பெருமாள் மலை 2234 மீட்ரு. கோட்டைமலை 2019 மீட்ரு. பகாசுரா 1918 மீட்டர். அடுத்தது வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகள். மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு நோக்கிய நீட்சி வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி குன்றுகள் ஆகும். மேகமலை, கழுகுமலை, குரங்கணி மலை, சுருளி மற்றும் கும்பக்கரை நீள்வீழ்ச்சிகள் ஆகியவை இம்மலைகளில் காணப்படுகின்றன. இம்மலையின் தெற்கு சரிவுகளில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. வைகை மற்றும் அதன் துணை ஆறுகள் இப்பகுதியில் உருவாகின்றன. இந்த மலையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம மேகமலை, கழுகுமலை, குரங்கணி மலை இந்த மாதிரி மலைகள் இருக்குது. அது இல்லாமல் கும்பக்கரை நீர்வீழ்ச்சி அங்கே தான் இருக்குது. அது இல்லாமல் இதோட தெற்கு சரிவில் மலை அணில் சரணாலயம் மலை அணில் சரணாலயம் இருக்குது. அடுத்தது பொதிகை மலை. இம்மலையின் பெரும்பகுதி திருநெல்வேலி மாவட்டத்திலும் இதன் தென் சரிவு கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அமைந்துள்ளது. சிவஜோதி பர்வத், அகத்தியர் மலைகள் மற்றும் தெற்கு கைலம் என பல்வேறு பெயர்களில் இவை அழைக்கப்படுகின்றன. பொதிகை மலை எப்படி சொல்லுவாங்கன்னா, அகத்தியர் மலைன்னு சொல்லுவாங்க, தெற்கு கைலாயன்னு சொல்லுவாங்க, சிவஜோதி பர்வத்துன்னு சொல்லுவாங்க. 3 பேரில் அழைப்பாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை உயிர் பன்மை செறிந்த ஒன்றாக திகழ்கிறது.
இப்பகுதி வளமான பசுமை மரக்காடுகள், நீர்வீழ்ச்சிகள் மற்றும் பழமையான கோயில்கள் ஆகியவற்றுக்கு புகழ்பெற்றதாகும். களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் இப்பகுதியில் அமைந்துள்ளது. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா பொதிகை மலையில் தான் அமைஞ்சிருக்கு. மகேந்திரகிரி மலைக்குன்றுகள். இம்மலைத்தொடர் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் எல்லைப் பகுதிகளாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியாகவும் அமைந்துள்ளது. இதன் சராசரி உயரம் 1645 மீட்டர் ஆகும். மகேந்திரகிரி குன்றுகள் அதுவும் முக்கியமான இடம் தான், அதையும் பார்த்துங்க. ஏன்னா இங்கே தான் இஸ்ரோ வந்து அந்த ஏவுகணை சோதனை தளம் இருக்குது, அதனால் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேற்கு தொடர்ச்சி மலையைப் போலன்றி கிழக்கு தொடர்ச்சி மலையானது ஒரு தொடர்ச்சியற்ற குன்றுகளாகும். இம்மலையானது பல இடங்களில் வங்காளக்கடலில் கலக்கும் ஆறுகளால் பிரிக்கப்பட்டுள்ளது. இம்மலையின் உயரம் 1100 மீட்டர் முதல் 1600 மீட்டர் வரை மாறுபடுகிறது. இக்குன்றுகள் பீடபூமியை சமவெளியிலிருந்து பிரிக்கின்றன. ஜவ்வாது, சேர்வராயன், கல்வராயன், கொல்லிமலை மற்றும் பச்சைமலை ஆகியவை தமிழ்நாட்டில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலையின் முக்கிய குன்றுகளாகும். இவை மாநிலத்தின் வட மாவட்டங்களில் அமைந்துள்ளன. கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை போல் தொடர்ச்சியாக இல்லாமல் இடையில விட்டு தான் இருக்கும். ஏன் விட்டு இருக்குன்னா இடையில வந்து ஆறுகள் பாயுதுனால அங்கங்கே கால்வாய் மாதிரி கொஞ்சம் விரிசல் விழுந்துருது. அதில் ஃபஸ்ட்டில் வந்து ஜவ்வாது மலை. கிழக்கு தொடர்ச்சி மலையின் நீட்சியான இம்மலைகள் திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் பரவியுள்ளன. இம்மலை இவ்விரண்டு மாவட்டங்களையும் பிரிக்கிறது. சுமார் 1100 மீட்டர் முதல் 1150 மீட்டர் உயரம் கொண்ட பல்வேறு சிகரங்கள் இம்மலைத்தொடரில் அமைந்துள்ளன. இம்மலையின் மிக உயரமான சிகரம் மேல்பட்டு ஆகும். ஜவ்வாது மலையின் பல பகுதிகள் நீல நிற சாம்பல் கிரானைட் பாறைகளால் உருவானது. பல்வேறு பழமரங்கள், மருத்துவ மூலிகைகள் மற்றும் சந்தன மரங்கள் போன்றவற்றிற்கு இப்பகுதி பெயர் பெற்றது. சட்டவிரோத மரம் வெட்டுதலால் தற்பொழுது இப்பகுதி சந்தன மரங்கள் அழிந்துவிட்டன. ஜவ்வாது மலைனா இதில் நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் போகிறோம்ல, கிரிவலம் போகிறோம் தெரியுமா? நம்ம ஜவ்வாது மலை சேர்ந்து நம்ம கிரிவலம் போகிறோம். அந்த ஜவ்வாது மலை சேர்ந்தது தான் திருவண்ணாமலையும். அதில் பாருங்கள், அதில் வந்து சாம்பல் நிற கிரானைட் பாறைகள் கிடைக்குதான். அது வந்து கொஸ்டினில் கேட்கலாம், அதை நோட் பண்ணிங்க. அடுத்தது கல்வராயன் மலை. கல்வராயன் என்ற சொல் தற்போதுள்ள பழங்குடியினரின் பண்டைய கால பெயரான கரலர் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு முக்கியமான மலை கல்வராயன் மலையாகும். இம்மலை ஜவ்வாது மற்றும் சேர்வராயன் மலையுடன் இணைந்து காவிரி மற்றும் பாலாறு ஆகியவற்றின் ஆற்று வடிநில பகுதியை பிரிக்கிறது. இம்மலைத்தொடரின் உயரம் 600 மீட்டர் முதல் 1220 மீட்டர் வரை காணப்படுகிறது. கல்வராயன் மலை எங்கே இருக்குன்னா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரத்துலேருந்து பிரிச்சாங்க தனியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம், அந்த மாவட்டத்தில் தான் கல்வராயன் மலை இருக்குது. அடுத்தது சேர்வராயன் மலை. சேர்வராயன் மலை எங்கே இருக்குன்னா சேலத்தில் இருக்குது. 1200 முதல் 1620 மீட்டர் வரையிலான உயரம் கொண்ட சேர்வராயன் மலைத்தொடர் சேலம் நகருக்கு அருகே அமைந்துள்ளது. இம்மலைத்தொடரின் பெயரானது உள்ளூர் தெய்வமான சேர்வராயன் என்ற பெயரில் இருந்து வந்ததாகும். இவற்றில் அமைந்துள்ள 1620 மீட்டர் உயரம் கொண்ட சோலைக்கரடு என்பது கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் அமைந்துள்ள உயரமான சிகரமாகும். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு மலைவாழிடம் இம்மலைத்தொடரில் அமைந்துள்ளது. இங்குள்ள சேர்வராயன் கோவில் இப்பகுதியில் உயரமான பகுதியாகும். இதில் உயரமான சிகரம் எதுனா சோலைக்கரடு. மீட்டருனா 1620 மீட்டர் உயரம் கொண்டதாகும். முக்கியமான மலைவாழிடம் எங்கே இருக்குன்னா அந்த ஏற்காடு மலைவாழிடம் சேர்வராயன் மலையில் தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்கள். உயரமான சிகரம் வந்து சேர்வராயன் மலை 1623 மீட்ரு. அந்த சொன்னாங்கள கோயில் சேர்வராயன் கோவில், அதுதான் உயரமானது கிழக்கு தொடர்ச்சி மலையில். அடுத்தது பழமலை 1500 மீட்ரு. அடுத்தது உருகமலை 1486 மீட்ரு. அடுத்தது குட்டிராயன் 1395. முகனூர் 1279 மீட்டர். வலசமலை 1034 மீட்டர். அடுத்தது கொல்லிமலை. கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய மலைத்தொடராகும். இது சுமார் 1800 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. 1300 மீட்டர் வரை உயரம் கொண்ட இம்மலைத்தொடரானது தென்னிந்தியாவின் கிழக்கு கடற்கரைக்கு இணையாக செல்கிறது. அரப்பளீஸ்வரர் கோயில் மலைத்தொடரில் அமைந்துள்ள முக்கியமான புனித தலமாகும். கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் பிற பகுதிகளை ஒப்பிடுகையில் இங்கு பசுமை மரக்காடுகள்
அல்லது சோலைக்காடுகள் அதிகம் காணப்படுகின்றன. பல காப்பி தோட்டங்கள், பழங்கள், பூக்கள் மற்றும் சவுக்கு பண்ணைகள் இம்மலைகளில் காணப்படுகின்றன. கொல்லிமலையில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கொல்லிமலை செட்டிச்சாமான். அந்த கொல்லிமலை செட்டிச்சாமான்லாம் அங்கே தான் விளையுது. முக்கியமான இந்த மூலிகைகள், பல வகைகள் அதிகமாக கொல்லிமலையில் கிடைக்குது. அதுதான் சொல்கிறாங்க. இங்கே வந்து அது இல்லாமல் அந்த காடுகள் அதிகமாக இருக்கும். அடுத்து பாருங்கள், அடுத்து பச்சைமலை. திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் உயரம் குறைந்த குன்றுகளாக இது காணப்படுகிறது. தமிழ் மொழியில் பச்சை என்பது பசுமையை குறிக்கிறது. இம்மலைகளில் காணப்படும் தாவரங்கள் மற்ற பகுதியை விட பசுமையாக காணப்படுவதால் இது பச்சை மலை என அழைக்கப்படுகிறது. இம்மலைகளில் பலாப்பழம் ஒரு குறிப்பிடத்தக்க வேளாண் விளைபொருளாக உள்ளது. பச்சை மலைனாவே பலாப்பழத்தை ஆக வச்சுங்க. பச்சை மலைனாவே பலாப்பழம் தான். எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா பெரம்பலூர், திருச்சி, சேலம் இந்த மாவட்டத்தில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய மலைகள் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னு கேட்பாங்க. இதை கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மருதமலை, வெள்ளையங்கிரி மலை மற்றும் ஆனைமலை. அடுத்தது தருமபுரி, தீர்த்தமலை, சித்தேரி மற்றும் மத்தல் மலை. திண்டுக்கல், பழனிமலை மற்றும் கொடைக்கானல். ஈரோடு பார்த்திங்கன்னா சென்னிமலை மற்றும் சிவன்மலை. அடுத்தது வேலூர், ஜவ்வாது, ஏலகிரி மற்றும் ரத்தினமலை. கொல்லிமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டம், கொல்லிமலை செட்டிச்சாமான். சேலம், சேரவராயன், கஞ்சமலை மற்றும் சுண்ணாம்பு குன்றுகள். கள்ளக்குறிச்சியில் கல்வராயன், விழுப்புரத்தில் செஞ்சிமலை, பெரம்பலூரில் பச்சை மலை, கன்னியாகுமரி மருதுவால் மலை. திருநெல்வேலி வந்து மகேந்திரகிரி குன்றுகள் மற்றும் அகத்தியர் மலை. நம்ம சொல்ல அகத்தியர் மலைனா பொதிகை மலைன்னு வரலாம். திருநெல்வேலி மகேந்திரகிரி மற்றும் அகத்தியர் மலை. அந்த அகத்தியர் மலைக்கு தான் பேர் வந்து தெற்கு கைலாயம், சிவஜோதி பர்வத் அப்படின்னு பேர் இருக்குது. அடுத்தது நீலகிரி மலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த மலைகள் மட்டும் போதும். சமவெளி நாளைக்கு பார்த்துக்கலாம். நம்ம இதில் ஒரு முக்கியமான ஒரு 4 கொஸ்டின் பார்க்கலாம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் வந்த கொஸ்டின் நம்ம ஒரு 4 கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் டேஷ் ஆகும். என்ன சிகரம் பார்த்தோன்னா தொட்டபெட்டா. விடை ஆப்ஷன் பி, தொட்டபெட்டா தான் தமிழ்நாட்டில் உயரமான சிகரம். கொஸ்டின் நம்பர் 2, கீழ்கண்டவற்றுள் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையே செல்லாத கால்வாய் எது? என்ன கால்வாய் பார்த்தோம் நம்ம? அச்சன்கோவில், பாலக்காடு, செங்கோட்டை, ஆரலவாய்மொழி கணவாய் பார்த்தோம். அந்த ஹைபர் கணவாய் வந்து போகாது. அப்போ விடை வந்து ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பழனிமலையின் மிக உயரமான சிகரம் டேஷ் ஆகும். பழனிமலையின் உயரமான சிகரம் என்ன பார்த்தோம்? விடை ஆப்ஷன் சி, வந்தாராவ் தான் உயரமான சிகரம். அதுக்கு அடுத்தபடி வேம்படி சோலை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 4, மலை அணில் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் மற்றும் மலை. இதுக்கு வந்து விடை வந்து ஆப்ஷன் சி, விருதுநகர் தான். எந்த மலையில் அமைஞ்சிருக்குன்னா ஆண்டிப்பட்டி மற்றும் வருஷநாடு மலைத்தொடரின் தெற்கு சரிவில் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாபிக் முடிஞ்சு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.